எஜுகேஷன் இன்றும் உலக அளவில் பல நாடுகளில் கல்வி திட்டத்தில் 5 வயதிலிருந்து அவங்கவுங்க வயதுக்கேற்ற அளவில் உலக சுகாதார நிலையம் இதனை அருமையாக வரையறுத்து கொடுத்துருக்காங்க. இதனை ஏற்றுக்கொண்ட நாடுகளில் எல்லாமே இந்த பாலியல் வன்கொடுமை குறைந்துள்ளது. இன்றைக்கி ஃபின்லாந்து எடுத்துக்கலாம், ஆஸ்திரேலியா எடுத்துக்கலாம், ஸ்வீடன் எடுத்துக்கலாம். இங்கே பாலியல் வன்கொடுமைகள் மட்டுமல்ல, இந்த பாலியல் ரீதிகளாக பாதிக்கப்படுகிற பலவித STI இன்ஃபெக்ஷன், இளவயது கர்ப்பம், டீனேஜ் பிரெக்னன்சி, இன்னைக்கு ஒரு பெண்ணோட எதிர்காலமே சீரழிந்துரும். ஒரு பெண் 18 வயது கீழே கர்ப்பம் தரிச்சார். இதில் வர்ற காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த பெண்ணுடைய உடல், மனம், எதிர்காலம், படிப்பு, கல்வி, கேரியர் எல்லாமே பாதிச்சிடும். 16 வயசில் தாயானா. ஸோ இந்த பெண்ணுக்கு ஏற்படுற எல்லா விஷயங்களும் என்னென்னு குழந்தையாக இருக்கும்போது குழந்தையானவளுக்கு குழந்தைங்கிறது பெரிய ஒரு விஷயம். இந்த நிலைகள் எல்லாத்துக்கும் முக்கியமான தீர்வு இதை பற்றிய தெளிவான அறிவு. இன்னைக்கு நாலேஜ் இஸ் எல்லாருக்கும் தெரியும். நாலேஜ் இஸ் எவ்ரிதிங் இஸ் நாலேஜ் வந்தாலே கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். அதை நோக்கி தான் நம்ம நிறைய விஷயங்கள் இங்கே செஞ்சுட்டு இருக்கீங்க. அதை நான் ரொம்ப பாராட்டுறேன். இதில் முக்கியமான விஷயம், இன்று நான் தோழர் சுகந்திக்கும் சரி, அவங்க நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு செக்ஷுவாலிட்டி எஜுகேஷனை நம்மளுடைய பாடத்திட்டத்தில் கொண்டு வந்தால் இதை பற்றிய விழிப்புணர்வு நம்ம பிள்ளைகளுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாம் நம்ம பாலியல் கல்வினா உடனே செக்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தருவாங்கன்னு தவறாக நினைக்கிறாங்க. அது தவறு. இதனுடைய அடிப்படை என்ன, இதோட ரீப்ரொடக்டிவ் ஃபிசியாலஜி என்ன நடக்குது. இன்றைக்கி நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நிறைய கிராஜுவேட்ஸ்க்கு எங்களோட ஃபுல் ஸ்டாப் கேம்பெயின் ஒரு கேம்பெயின் இதில் அதை இளவயது கர்ப்பத்தை தடுப்பதற்கான அவேர்னஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். அப்போ ஒரு பொண்ணு 16 வயசு குழந்தை ஒரு இருக்கிற குழந்தையோட வந்தாள். அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டேன், ஏமா உனக்கு இதை பற்றி தெரியாதா? அந்த பொண்ணு என்ன சொன்னான்னா, கல்யாணம் ஆனால் தான் குழந்தை பிறக்கும்னு நினச்சேன் அப்படின்னா. ஸோ மச் தேர் இக்னரன்ஸ். ஸோ ஒரு அவேர்னஸ் என்பதே ஒரு ரீப்ரொடக்டிவ் ஃபிசியாலஜி பற்றி தெரியாத நிலையில் இன்றும் நம்ம சமூகத்தில் சென்னை சிட்டியில் பெண்கள் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் முக்கியமான விஷயம், அவங்களுக்கு ஒரு தெளிவு வேண்டும். ஒரு விஞ்ஞான ரீதியான நாலேஜ் நம்ம சொன்னாலோ டாக்டர்ஸ் நாங்கள் சொல்கிறதுனா கூட ஒரு கல்வி திட்டத்தில் வந்தால் தான், ஒரு டீச்சர் அதை சொல்லி கொடுத்தாங்கன்னா தான் இது நடக்கும். இதை பற்றி நாங்கள் நான் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் கேட்டேன், ஏன் சார் இதை நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமா கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, இதை எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வரும்போது ஒரு டீச்சர் ஒரு பேரண்ட் போட்ட ஸ்டேனால் கவர்மெண்ட் டோட்டலாக வாபஸ் வாங்கிட்டாங்க. அந்த டீச்சர் நான் சொல்லித்தர முடியாது, இது தவறு அப்படின்னு அவங்க சொன்னதை ஒரு ஸ்டேயாக போட்டு முடிச்சிட்டாங்க. ஒரு பேரண்ட் என் குழந்தை அந்த மாதிரி ஸ்கூலுக்கே அனுப்ப முடியாது சொல்லிட்டாங்க. ஸோ இது எவ்வளோ தவறு அவங்க செய்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு இதை பற்றி ஒரு தெளிவான நாலேஜ் இல்லாதது முக்கியமான ஒரு பிரச்சனை. இதனை மாற்றுவதற்கு அடிப்படையில் ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தையாலும் அவங்களை பற்றி பாலியல் பற்றிய தெளிவு, இது எந்த விஷயத்தில் அவங்க பாதிக்குன்ற எண்ணம் எப்படி அவங்களுக்கு உருவாகும்னா கல்வி மட்டும்தான். ஸோ இந்த கல்வியை நம்ம சட்டத்தில் கொண்டு வரணுன்றது நீங்கள் எல்லாரும் எடுத்திருக்க விஷயம். இதை நான் ரொம்ப முழுமையாக ஆதரிக்கிறேன். இன்று இந்த பொள்ளாச்சி நிகழ்வுங்கிறதுல முக்கியமாக நீங்கள் எடுத்துள்ள வெற்றி இதனுடைய ஆரம்பம். இதை நம்ம கொண்டாடி பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பெண்கள் இதை செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு பெரிய வெற்றி. இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஆளுமையில் இருக்கிறவங்க, பணபலம், அரசு பலம் எல்லாத்தையும் மீறி ஒரு பிரச்சனைக்கு பெரிய தண்டனை கிடச்சதுன்னா இது எல்லாரோட கூட்டு ஒத்துழைப்பு. முக்கியமாக நம்ம அனைத்து இந்த மாதர் சங்கம் பண்ணியிருக்க ஆரம்பத்துலேருந்து இதை பற்றி அவங்க செஞ்ச பல விஷயங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். இதனை தொடர்ந்து நம்ம இது ஒரு ஆரம்பமாக எடுத்து இந்த விஷயத்தில் அறிவு தீர்வமான பிள்ளைகளுக்கு கல்வியை கொண்டு வரணும். அதன் மூலமாக அவங்களுக்கு இது தவறு, இது சரியான முறையில் பாலியல் கல்வினா என்ன, இது எவ்வளோ தூரம் பாலியல் பிரச்சனைகளை உருவாக்குதுன்றது தெரிந்தாங்கனாலே தவறான விஷயங்களை செய்ய மாட்டாங்க. ஒரு பாலியல் வன்கொடுமை வருவதை தடுக்க முடியும், முக்கியமாக நாலேஜ்னால. இரண்டாவது, ஆண் பெண் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அதை தான் நம்ம எல்லாரும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். பெண்கள் தினத்தில் நம்ம பேசுகிறோம், மகளிர் தினத்தில் பேசுகிறோம். ஒரு ஜெண்டர் ஈக்விட்டி வந்தாலே ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லை, நான் பெரியவங்க நான் ஆண்னா பெரிய ஆதிக்கம்ன்ற இல்லாத நிலை மாறுபடும். ஏன்னா எத்தனை டாஸ்மாக் கடையை மூடலாம், எத்தனை விஷயங்களை நீங்கள் போதையினால தான் செய்கிறாங்க, குடிப்பழக்கத்தினால செய்கிறாங்க. அப்படி குடியை நிறுத்தினாலும் மாறுவாங்களா? மாற மாட்டாங்க. அடிப்படையில் மனுஷன் மாறினாதான் உண்டு. அதற்கு அவனுக்கு தேவை தன்னை பற்றிய தெளிவான நாலேஜ். இது கண்டிப்பாக தேவை. இதனை குழந்தை பருவத்திலிருந்தே குடும்பங்களையும் பள்ளிகளையும் சொல்லி கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம சமுதாய எதிர்காலத்தில் மாறும். இதற்கான ஒரு ஆரம்ப நிலையை நம்ம இந்த மாதிரி செய்கிற எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு இதை உணர்த்தும். இதை நான் சொல்கிறேன். இன்றைக்கி எல்லாம் வந்திருக்க தாய்மார்களும் உங்கள் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளை பாதுகாப்புக்கு எவ்வளோ நாள் பூட்டி வைப்பீங்க? நீங்கள் நாளைக்கு வெளியில் போனால் பிரச்சனை வந்துடுதுன்னு வீட்டில் பூட்டி வைக்கலாம். எவ்வளோ நாள் குழந்தை வெளியே விடாமல் இருப்பீங்க? ஸோ இதுக்கு முக்கியமான தேவை சமுதாய மாற்றம். இந்த மாற்றம் வருவதற்கு நம்ம எல்லாரும் எடுத்துக்கிற இந்த முயற்சி மிக மிக முக்கியமான விஷயம். இதை நான் ஒரு பெண்ணாக